வாக்யஜ்ஞேன கல்பதாம். அர்த்தஸ்ய நிச்சயோ திருஷ்டः விசாரேண ஹிதோக்திதः ந ஸ்நானேன ந தானேன பிராணாயாமசதேன வா. அர்த்தஸ்ய நிச்சயோ திருஷ்டः விசாரேண ஹிதோக்திதः ந ஸ்நானேன ந தானேன பிராணாயாமசதேன வா. திரும்பவும் விசாரத்தினால்தான் ஞானம்ங்கிறத திரும்பவும் வற்புறுத்துறார். வேற மெத்தடு கிடையாது. இது பிடிவாதம் இல்லை, உண்மையை சொல்லுகிறோம். படித்தாத்தான் ஞானம் வரும், படிக்காம ஞானம் வராது. பூஜை பண்ணுறதுனால ஞானம் வராது. பூஜை பண்ணுறதுனால மன ஒருமுகப்பாடு கிடைக்கும். மன ஒருமுகப்பாட்டினால மன ஒருமுகப்பாட்டோடு படிக்கணும். படித்தாத்தான் ஞானம் வரும். ஆக ஞானத்துக்கு தேவை படிப்பு, படிப்புக்கு தேவை மன ஒருமுகப்பாடு, மன ஒருமுகப்பாட்டுக்கு தேவை மன தூய்மை, மன ஒருமுகப்பாட்டுக்கு மன அமைதி தேவை, மன அமைதிக்கு தேவை மன தூய்மை. அப்படி சொல்லணும். மன தூய்மையால் மன அமைதி, மன அமைதியினால் மன ஒருமுகப்பாடு, ஒருமுகப்பாட்டினால் படிக்கும் சக்தியை படிப்பதற்கு நல்ல ஒருமுகப்பாட்டோடு படிக்கலாம். படித்தா ஞானம் உண்டு, ஞானத்தினால விடுதலை. அதுதான் அர்த்தம். அது மெட்டீரியல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, அது ரிலிஜியஸ் சயின்ஸாக இருந்தாலும் சரி. ஆக ரிச்சுவலை பற்றினதாக இருந்தாலும் சரி, சமய அறிவாக இருக்கட்டும், உலகியல் அறிவாக இருந்தாலும், அது பொருளாதாரமாக இருக்கட்டும், சரித்திரமாக இருக்கட்டும், பூகோளமாக இருக்கட்டும், எந்த அறிவும் படித்தாத்தான் வரும். படிக்கணும்னா அதுக்கு பள்ளிக்கூடத்தில் போனால் அதுக்கு சிலபஸ் இருக்கணும், கரிக்குலம் இருக்கணும், டீச்சர் இருக்கணும். நானும் ஸ்ரீஜர் சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலைன்னா எனக்கு அந்த ஞானம் வராது. இது ஒன் வே டிராஃபிக்கில் அவர் பாட்டுக்கு எனக்கு கொடுக்க முடியாது. நானும் அதை கிரகிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அதுவும் இது தெய்வீகமானது, மற்ற ஞானத்தை போல இல்லை. பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகிறவன் எப்படி படிக்கிறான்? பசங்கள்லாம் இப்போ இருக்கிற ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் ரொம்ப ஐயா, குரு வாழ்க, குருவே துணை அப்படிலாம் சொல்லுவானா என்ன? இப்போது இந்த காலத்தில், அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாட்டெலாம் உண்டு. என்னது, நன்றாக குரு வாழ்க, குருவே துணை, இப்படிலாம் சொல்லிட்டு தான் படிப்பாங்க அந்த காலத்துலலாம். இப்போ அப்படியா படிப்பான்? சார் அவர் அதுக்கு மேல் இருக்கார், போய் சிகரெட் வாங்கிட்டு வர. இது எஜுகேஷன். இது என்னது? எப்பேற்பட்ட நாடு! சரஸ்வதியினுடைய மகிமையை போற்றக்கூடிய நாடு. காளிதாசன், கம்பன், திருவள்ளுவர், எத்தனை மகான்கள், எத்தனை பேர், எத்தனை ரிஷிகள். ரிஷினாலே அறிவாளின்னு அர்த்தம், ரிஷினாலே ஞானின்னு அர்த்தம். ரிஷ்னாலே டு நோ தான் சம்ஸ்கிருத தாத்துவில். ரிஷதி ஜானாதி அதீந்திரிய வஸ்து இது ரிஷிஹி. அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு சாதாரண வித்தையை கற்றுக்கணும். இந்த பரதநாட்டியம் இப்படிலாம் பண்ணி இப்படின்னு கும்பிட்டு தானே ஆரம்பிக்கிறாங்க. என்னெல்லாமோ பண்ணி இப்போ எதாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் மரியாதை. அப்படி இருந்தால் தான் வித்தை விருத்தியாகும். இல்லாட்டி வித்தைக்கு மதிப்பு. என்னமோ படிக்கணும், இதுக்கு பணம் வேற செலவு, டென்ஷன். ஸ்கூலில் இந்த எக்ஸாம் வந்தாலும் இந்த அம்மா அப்பா படுற பாடு. அவங்களுக்கு போட்டு உட்காத்தி வச்சு படி 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 படின்னு அவனுக்கு அதில் ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லாரையும் ஒரே மாதிரி படிக்க வைக்கிறது.
அவனுக்கு உண்மையில் எதை படிக்கணும்னு ஆசை இருக்கோ அது படிக்க முடியாது. அவனுக்கு எது எது என்ன சொத்தை காப்பாற்றுறதுக்காக என் படிப்பை படினா, நான் ஒரு படிப்பு படித்து அதனால நான் ஒரு காரியம் பண்ணி சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன், அந்த சொத்துக்கு தகுந்த மாதிரி நீ படினா, அவன் சொல்கிறான் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறான். இதெல்லாம் பெரிய பெரிய இடங்கள்ல நடக்கிறது, நான் பார்த்துட்டு இருக்கேன். அது ஒருத்தர் பெரிய கம்பெனியை உருவாக்கிட்டார், பிரம்மாண்டமாக ஆகிடுத்து. அவர் பையனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பேரனுக்கு அதில் 2 பேரோடதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன பண்ணுறது கம்பெனி? என்ன பகவான் விட்ட வழி, பகவான் கொடுத்தார், அவ்வளோதான். பையனை தவிர பேரனை தவிர யாருக்கா கொடுக்க மனசு வருமோ? வர வேறு யாராவது டேலண்டட் பர்சன் இருக்கான், அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு வருமா? என்ன இருந்தாலும் என் குழந்தை. எவ்வளோலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் பாருங்கள் லைஃப்பில். பணம் நமக்கு சுகமாக கொடுத்ததுன்னா அந்த பணத்தை எப்படி கொடுக்குறதுன்னு யோசிச்சே அவன் செத்தான். இதெல்லாம் தான் எல்லாத்துலேயும் ஆள்கொல்லின்னு பேர், பணத்துக்கு ஒரு பேர். அது என்ன பண்ணும்னா நம்மக்கிட்டே வச்சுட்டு இருப்போம், அது நம்மளையே கொன்னுடும். அது அப்பப்போ அது என்னதுன்னா செல்வம்ங்கிறதுக்கு நிறைய பேர் ஒரு அர்த்தம் வச்சுருக்காங்க. செல்வம்னா அது சென்று கொண்டே இருக்கும், ஆகவே அது செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமோ, சென்று கொண்டே இருந்தால்தான் அது செல்வம். என்கிட்டயே தேங்கினா அது நாத்தம் பிடிச்சு போயிடும். செல்வம் என்கிட்ட வந்தால் போயிட்டே இருக்கணும், சுத்தின்ண்டே இருக்கணும். கைக்கு கை மாற வேண்டும், கை பற்ற நினைக்கப்படாது. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே. எதுக்கு கைப்பற்றணும்? கைப்பற்றி என்ன பண்ண போகிறேன்னா, கைப்பற்றி உள்ளே வச்சு அடிக்கடி திறந்து பார்த்து என்ன சுவாமி படமா பூஜை பண்ணுறது? போயிட்டே இருக்கணும்ப்பா, சுற்றிகிட்டே இருக்கணும். பணம் சுற்றிகிட்டே இருந்தால் எல்லாருக்கும் நல்லது. அது எங்கேயாவது ஒரு இடத்துல தேங்கி போயிடும். அது தங்கமாவோ அது வைரமாவோ அத்தனையும் தேங்கி போயிடும். நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு சட்டை ஜாக்கெட் ஒரு லேடி போட்டுருக்கா, ஃபுல்லாக வைரம், ஃபுல்லாக நீங்கள் இருந்து போட்டு எல்லாம் ஃபுல்லாக வைரம், எல்லா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு, அட்ராக்டிவாக இருக்கு. அது மாயா சக்தி, அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே. எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கு. எதுக்கு இந்த விஷயம் வந்தது? அதாவது மகாபயங்கிறதுனால சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன், ஏதோ சொல்ல போச்சு. இப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது? விசாரம் திரும்ப திரும்ப தான் சொல்கிறோம், ஞானம் வேணும். ஞானம் மோனம் என்பது, ஞானம் என்பது மோன வரம்பு. நம்மளை அமைதியாக்குறது எதுவோ அதுக்கு தான் சொல்ல வந்தேன். மன அமைதியாக இருக்கணும், ஒருமுகப்பாடு வேணும், படிக்கணும்னு. படிக்கணும், படித்தாத்தான் நமக்கு ஞானம் வரும். அது லௌகிக வித்தியாக இருந்தாலும் சரி, இந்த வித்தியாக இருந்தாலும் சரி, எந்த வித்தியாக இருந்தாலும். அர்த்த எங்கே சொல்கிறார்? அர்த்தஸ்ய நிச்சய ஹிதோக்திதா விசாரேண திருஷ்டா ந ஸ்நானேன ந தானேன ந பிராணாயாம சதேனவா. நான்ங்கிறது ஒன்று சேர்த்துக்கணும், இல்லாட்டி அந்த வாவை நாவா மாற்றிக்கணும். 2 பண்ணணும். ஒன்று இல்லாட்டி நாவை இன்னொரு நான் ஆட் பண்ணிக்கணும். அதாவது முதல் வரியை முதல்ல படித்து முடிச்சுடுவோம். என்ன சொல்கிறார்? அர்த்தஸ்ய, அர்த்தஸ்யன்னா இங்கேயும் பொருள், மெய்ப்பொருள். இந்த இடத்துல அர்த்தஸ்யன்னா அங்கே முதல்ல வஸ்துன்னார், இங்கே அர்த்தகாங்கிறார். இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கணும், சத்வஸ்து மெய்ப்பொருள். அர்த்தகான்னா மெய்ப்பொருள். நிச்சயா மெய்ப்பொருளை, அப்சல்யூட் ரியாலிட்டின்னு அர்த்தம். அப்சல்யூட் ரியாலிட்டி, அப்சல்யூட் ட்ரூத், அப்சல்யூட் ரியாலிட்டி, முழுமையான ஆத்தியந்திக சத்தியம், பரமார்த்த சத்தியம். நிச்சயா, நிச்சயன்னா உறுதியானது, மெய்ப்பொருளை பற்றிய தெளிந்த அறிவானது, முடிந்த அறிவானது. விசாரேண திருஷ்டா, விசாரேனா சிந்திக்கிறதுனால, சிந்தித்து புரிந்து கொள்வதால்
ஏற்படுகிறது. சரி, சிந்திப்பதற்கு உதவி செய்வது யார்னா ஹிதோக்திதா. ஹிதோக்திதா விசாரேண. ஹிதோக்தினா ஹிதம்ங்கிறது இந்த இடத்துல ஹிதஹான்னு சொன்னால் குரு, உக்திதஹானா உபதேசம். குருவின் உபதேசத்தின் துணை கொண்டு, அந்த கைவில நேரத்தில் ஒன்று வருமே, சர்க்குரு நூலால் தோன்றும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சர்க்குரு நூலால் தோன்றும் பாட சொல்கிறேன். கைவில நேரத்தில் ஒன்று இருக்கு, சர்க்குரு நூலால் தோன்றும். ஆஹ விசாரேண ஹிதோக்திதா. ஹிதம்னா இதுக்கு நல்ல பிரமாணம் இருக்கு. பிரஷ்னோத்தர ரத்ன மாலிகால சங்கராச்சாரிய சொல்றார், கோ குருஹு, யார் குரு என்பவர் யார் அப்படின்னு கேட்டா, அதிகத தத்துவா சிஷ்ய ஹிதாய உத்யத சததம். தத்துவத்தை நன்கு அறிந்து சீடனுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்பதிலே உறுதியோடு இருப்பவர், அவருக்கு பேர் தான் குரு. அல்ல ஹித உக்தின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நன்மையை சொல்லுகின்றவருடைய உபதேசத்தினால். அந்த உக்தி தகாங்கிற இந்த பஞ்சமியை நம்ம திருத்தியா விபக்தியாக அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி போடுறது உண்டு. ஹேதவ் ஹேதவ் பஞ்சமி அப்படின்னு. இந்த பஞ்சமி விபக்தியை ஹேத்து, அதனால அப்படின்னு அர்த்தம். அதனால ஹிதோக்திதா. அங்கேயும் முன்னாலே இருக்கு, சம்யக் விசாரத சித்தான்னு. இந்த தஹான்னு போட்டாலே அது பஞ்சமி விபக்தி. பஞ்சமி விபக்தியே ஹேத்து. நான் இதெல்லாம் சொல்கிறதா இல்லை, அப்பப்போ ஒன்று ரெண்டு இப்படி சொல்லுவேன். ஆஹ ஹிதோக்திதா, குருவினுடைய உபதேசத்தினாலும், விசாரேன, குரு மாத்திரம் சொல்லிகிட்டே இருந்தாருன்னா இவன் பேசாமல் இப்படியே பார்த்துட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், ரிஜிஸ்டர் ஆகும். குரு சொல்கிற போது ஃபோக்கஸ்டாக கேட்கணும், என்ன தான் அவர் சொல்கிறார், கவனமாக கேட்கணும். குரு குரு எதை சொல்லுவார், எதுக்கு குரு தேவைன்னா, குரு சாஸ்திரம் வேறு, குரு வேறு. இப்போ தான் சொன்னீங்க சாஸ்திரத்தினால வரும்னு சொல்லுகிறீர்கள், திடீர்னு அப்புறம் குரு தேவைங்கிறீங்களா. குருவையும் சாஸ்திரத்தையும் பிரிக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம நிறைய உதாரணம் சொல்கிறோம். கடலில் இருக்கிற நீர் மழையாக பொழிஞ்சதுன்னா உப்பு இருக்காது. மேகமாக மாறி மழையாக பொழிஞ்சதுன்னா அந்த உப்புத்தன்மை போயிடும். அது மாதிரி நாமளாக போய் கடலில் போய் எடுத்தோம்னா அது உப்பு கரிக்கும். அது மாதிரி சாஸ்திரத்தை நாமளாக போய் படித்தோம்னா ஒன்றும் புரியாது. குருங்கிற அந்த மேகம் அந்த இது எடுத்து, குருங்கிற அந்த ஞான சூரியன் அதை மேகமாக்கி மழையாக பொழிகிற போது அது இனிப்பாக இருக்கும். அதே விஷயம் நம்மளா தனியாக படித்தா ஒன்றும் புரியாது. குரு சொல்லிக் கொடுக்கணும், சம்பிரதாயவித். அது எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்குறவர். அப்படி அவர் சொல்லிக் கொடுக்குற போது நமக்கு கட்டாயம் புரிஞ்சிடும். நம்மளும் பக்தியோடு படிக்கணும், அவரும் பக்தியோடு சொல்லணும். அவரும் குரு பக்தியோடு சொல்லணும், அவரோட குரு கிட்ட பக்தியோடு சொல்லணும். நாமளும் நம்ம குருக்கிட்ட பக்தியோடு கேட்கணும். குருங்கிறது மனிதன் இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிற சொல்லிக் கொடுக்குற தன்மைக்குத்தான் குருத்துவம். இந்த பர்சனாலிட்டி இல்லை, இந்த உடம்பு இல்லை. இது ஒரு நாளைக்கு குழியில் போட்டு உப்பெல்லாம் போட்டு மூடிடுவாங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்திக்குத்தான், சொல்லிக் கொடுக்குற சக்திக்குத்தான் மதிப்பு, வாழ்கிற வாழ்க்கைக்குத்தான் மதிப்பு. இல்லாட்டி இந்த உடம்பு இது வெறும் மாம்ச பிண்டம்தான். ஆஹா ஹிதோக்திதா விசாரேண. அதனால தான் நிச்சயா திருஷ்டா, புரிஞ்சு போச்சு எது மெய்ப்பொருள். இது சத்தியமித்யா விவேகம் பண்ணி சத்தியம் புரிஞ்சு போச்சு. அடுத்த லைனில் சொல்கிறார், இதுதான் பண்ணி ஆகணும். ந ஸ்நானேன, மெய்ப்பொருள் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி ஊர் முழுக்க எல்லா குளத்துலையும் போய் குளிச்சுட்டு வந்தால் ஒன்றும் வராது. புண்ணியம் கிடைக்கும், மனசு சுத்தமாகும், ஞானம் வராது. ஆனால் அதுக்கு என்ன, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. தாயுமானவர் சொல்கிறார், நீ இதெல்லாம் பண்ணினியானா உனக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறதுக்கு குரு கிடைப்பாருன்னு. மூர்த்தி தலம் தீர்த்தம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சுரபி நரசு மூர்த்தின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி வடிவம் விக்கிரகம், தலம்னு சொன்னால் இந்த இடம்.
இந்த இடம் முழுக்க நிறைய தெய்வீகமாக நிறைய நல்ல புண்ணிய கர்மாங்களை பண்ணதுனால இது தலம். தீர்த்தங்கிறது நதி. இதை நம்ம தினம் சேவிச்சோமானால், வழிபட்டோமானால், சுரபி சரஸ்வதி நமோ நமஹ, வெள்ளிக்கிழமை ஆரத்தி காட்டிடுறோம். அப்புறம் இந்த இடமே முழுக்க மந்திரங்கள்லாம் சொல்லி தேவதைகள் எல்லாம் இருக்கும்படி பண்ணியிருக்கோம். கிழக்க இந்திரன், தெற்க இந்த சுவாமி, அந்த பக்கம் இந்த சுவாமின்னு மனசில் எப்போ பார்த்தாலும் பாவனை பண்ணி பூஜைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஸ்தலத்துக்கு தெய்வீக சக்தி இருக்குது, அந்த மூர்த்திக்கு பூஜை பண்ணி தெய்வீக சக்தி இருக்குது, நதிக்கு நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி தெய்வீக சக்தி இருக்குது. அதனால தான் பாடத்துக்கும் மகிமை. ஆக மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினிருக்கு. அது முறைப்படி பண்ணினியானா ராமேஸ்வரத்தில் போய் முதல்ல ஸ்நானம் பண்ணி அங்கே தர்ப்பணங்கள்லாம் பண்ணி அங்கே இருக்கிற கோடி தீர்த்தத்தை எடுத்துட்டு போய், அப்படி தான் இருக்கேன், கோடி தீர்த்தத்தை எடுத்துட்டு போய், இல்லை இங்கே இருக்கிற மண்ணை கொண்டு போய் கங்கையில் கரைச்சி அங்கே கோடி தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி அங்கே இருக்கிற கங்கா ஜலத்தை கொண்டு ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணினா கங்கா ஜலத்தினால் அபிஷேகம். இங்கே ராமேஸ்வரம் மண்ணை கொண்டு போய் கரைக்கணும். கோடி தீர்த்தம் கூட முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ராமேஸ்வரம் மண்ணை எடுத்துட்டு போய் கங்கையில் கரைக்கணும். கங்கா ஜலத்தை கொண்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். பண்ணி ஒரு வீட்டில் கங்கா பூஜை பண்ணி நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும். அப்படி போட்டால் தான் இது இந்த தீர்த்த யாத்திரை பூர்த்தியாகும். அதனால நமக்கு மனசுக்கு நிறைய புண்ணியங்கள்லாம் கிடையாது. அந்த காலத்தில் நடந்தே போயிட்டு நடந்தே வருவாங்க. இப்போது நடக்கிறவங்க இருக்காங்க. 6 மாதம் 7 மாதம்லாம் காசிக்கு ராமேஸ்வரத்துலேருந்து நடந்து போயிட்டு திரும்பவும் நடந்து வர்றதில்லை, அங்கே முடிச்சுக்கிறாங்க. நடக்கிறவங்களாம் இருக்கு. ஸ்நானம் பண்ணுறதுனாலையோ தானத்தினாலேயோ நூற்றுக்கணக்கான பிராணாயாமத்தினாலேயோ இல்லைன்னு சொல்கிறார் ஆதிசங்கரர். மனித பிறவியின் குறிக்கோள் முக்தி அடைவது என்றும், அந்த முக்தி எல்லா ஆத்மாவும் ஒன்று என்கிற ஞானத்தினால்தான் முடியும் என்றும், அந்த ஞானத்தை குரு சாஸ்திரம் இவர்களின் துணை கொண்டுதான் பெற முடியும் என்பதை நிலைநாட்டுகிறார். ஆக மோக்ஷஸ்வரூபம் மோக்ஷ சாதனம். இதை இன்னும் திரும்பவும் நம்ம தெளிவாக பார்க்கத்தான் போகிறோம். இருந்தாலும் அந்தந்த ஸ்லோகத்தில் பார்க்குற போது இதில் இன்னும் தெளிவு நமக்கு கிடைக்கும். ஆக ஞானத்தினால்தான் மோக்ஷங்கிறது உண்மை. மோக்ஷம் அத்வைத சித்தாந்தத்தில் சித்தமாக இருக்கிறது. மோக்ஷம் சாத்தியம் இல்லை. கடவுளை அடைய வேண்டும். ஜீவாத்மா கடவுளிடமிருந்து பிரிந்து வந்திருக்கிறது. இப்படிலாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். கடவுளிடமிருந்து பிரிந்து வந்திருக்கிறது. பிரிந்து வந்து உடலெடுத்து உலகத்திலே பல்வேறு பிறவிகளை எடுத்து கஷ்டப்படுகிறது, சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது, எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கிறது. இதுதான் நாம் படிக்கிறோம், ட்ரெடிஷ்னலாக சம்பிரதாயப்படி படிக்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணணும்? கடவுளை அடையணும். நான் கடவுள்கிட்டேருந்து வந்திருக்கேன், நான் கடவுள்கிட்ட திரும்பவும் போகணும். இங்கேயே பர்மனெண்ட்டாக பங்களா கட்டி உட்கார்றதுக்காக இல்லை. ஏன்னா இந்த உடம்பே இருக்காது. ஆகவே நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு உயிருக்கு உறுதியை தேடணுமே தவிர உடம்புக்கு உறுதியை தேடினாலும் பயனில்லை. உயிருக்கு உறுதி தேடுவது வாழ்க்கையின் குறிக்கோளா, உடலுக்கு உறுதி தேடுவது வாழ்க்கையின் குறிக்கோளான்னு கேட்டால், உயிருக்கு உறுதி தேடுவது தான் வாழ்க்கையின் குறிக்கோள். உடம்புக்கு உறுதி தேடுவதல்ல. உறுதி தேடவும் முடியாது, தேடினாலும் நிற்காது. அது உண்மை, யாரும் மறுக்க முடியாத மாபெரும் உண்மை. நமக்கு ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாமே தவிர உண்மையை மறுக்க முடியுமா? உண்மைதான், ஆனால் என்னால் ஜீரணிக்க முடியலன்னா, அது ஜீரணிக்க முடியலன்னா என்னை ஜீரணிக்க கற்றுக்கணும். நீ கற்றுண்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, சாய்ஸ் கிடையாது. அப்போ அந்த நம்ம அதனால கடவுளை அடையிறது அப்படியே கேட்டு கேட்டு பழக்கம். அப்போ கடவுளை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? இடைவிடாமல் கடவுளை தியானம் உடம்பால் பூஜை பண்ணணும், வாயால் பாராயணம் பண்ணணும், மனசால் தியானம் பண்ணணும். அப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு கடவுளை அடைஞ்சிடலாம். எப்போ? இறந்ததுக்கு பிறகு உயிர் இறைவனிடம் சென்றுவிடும். அப்புறம் இந்த உயிரானது
மறுபடியும் பிறப்பு எடுக்காது. இப்படி தான் நிறைய புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் உபநிஷத்துக்களுடைய உள்ளார்ந்த கருத்து அது அல்லங்கிறத ஆதிசங்கரருக்கு முன்னாலேயே கௌடபாதாச்சாரியார் இதை தீர்மானமாக உபதேசம் பண்ணுறார். அதுக்கு முன்னாலேயும் இருந்திருக்கிறார்கள்னு அவரும் சொல்கிறார். ஆதிசங்கரர் புதுசாக கண்டுபிடிச்ச சித்தாந்தம் கிடையாது, விளக்கின சித்தாந்தம். அதை தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார் ஆதிசங்கர். ஆகையினால மோட்சம் என்பது அடையப்படுவதென்று அறிந்து கொள்ளப்படுவது என்கிறார் ஆதிசங்கரர். மோட்சம் என்பது பூஜையினாலோ ஜபத்தினாலோ அடையப்படுவதென்று அறிந்து கொள்ளப்படுவது. ஆத்மைக்கிய போதேன வினா விமுக்தி நசித்தியதி பிரம்மசதாந்தரேபி. ஆத்மைக்கிய போதம்ங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதாவது ஈஸ்வரனுடைய ஆத்மாவும் எல்லா ஜீவர்களும் ஈஸ்வரன்கிட்ட இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி, ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன்கிற ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா, கடவுளுக்கு கடவுள் என்கிற ஒரு தனித்தன்மை இருக்கிறது. எல்லாம் அறிந்த தனித்தன்மை அவருக்கு இருக்கிறது. எனக்கு ஒன்று அறகுறையாக இருக்கக்கூடிய தனித்தன்மை, அறகுறை அறிவோடு இருக்கிற தனித்தன்மை எனக்கும் இருக்கிறது. எல்லாம் அறிந்த தனித்தன்மை எனக்கு அறகுறை அறிவோடு இருக்கிற தனித்தன்மை என்கிட்ட இருக்குது. என்ன மாதிரி அறகுறை அறிவோடு இருக்கிற தனித்தன்மை உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், கணக்கற்றவர்கள் இருக்கிறார்கள். விலங்குகளுக்கு கூட தனித்தன்மை இருக்கிறது, நாய்க்கு தன்னுடைய தனித்தன்மை. ஆக இத்தனை தனித்தன்மையும் ஒரு அத்வைதமான வஸ்துவை சார்ந்து தான் இத்தனை தனித்தன்மைகள் இருக்கின்றன, தன்னுணர்வுகள் இருக்கின்றன. எல்லா இண்டிவிஜுவாலிட்டிஸும் வாஸ்தவம் கிடையாது. இதுதான் பாடம். ஆத்மைக்கிய போதா ஏகத்துவம் அனுபஷ்யதா. எல்லாரும் நம்ம பார்க்குறதுக்கு வேறு வேறையாக நமக்கு தெரிஞ்சாலும் அறிவுக்கு ஒன்றா விளங்கணும். அறிவுபூர்வமாக தான் எதையும் பார்க்கணும். அறிவுபூர்வமாக பார்க்குற போது நம்ம பார்வையே மாறிடும். பார்வை மாறிடும்னா கண்ணில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. நாம் அதை எடுத்துக்கிற விதம், உலகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற விதம், உலகத்தில் நாம் செயல்படுற விதம் எல்லாம் மாறி போயிடும். ஒரு அறியாமையில் இருக்கிறவன் உலகத்தை பார்க்கிற விதத்துக்கும் அறிவில் இருக்கிறவன் பார்க்கிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டு பேருக்கும் அதே கண்ணு தான், அதே பொருள் தான். இவன் அறிவுபூர்வமாக பார்க்கிறான். எப்பொருளை எத்தன்மைத்தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காணும் அறிவை பெற்றுவிட்டான். எல்லாம் அறிவினால் ஏற்படுற மாற்றம். அறிவில் மாற்றம் ஏற்பட்டதுக்கு காரணம் படிப்பு. படிக்கிறதுக்கு தகுதியை கொடுத்தது ஆன்மீக வாழ்க்கை, சடங்குகள், வழிபாடுகள், அதெல்லாம் அது கொடுத்துருக்கு. இவ்வளவு தொடர்பு இருக்கு. ஆக மோட்சம் சித்தம், சாத்தியம் இல்லை. இருக்கிறத நாம் தெரிஞ்சுக்கத்தான் முடியும், அடைய முடியாது. எப்படி கழுத்தில் மாலையெல்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த உதாரணங்கள்லாம் சொன்னேன். ஸ்வகண்டாபரணம் யதா அப்படின்னு ஆத்மபோதத்தில் படிச்சிருப்பீங்க. தன்னுடைய கழுத்தில் இருக்கிற மாலைன்னு சொல்லி ஸ்வகண்ட ஆபரணம் யதான்னு ஆத்மபோதத்தில் வந்திருக்கு. ஆக இப்போ கடைசியாக நம்ம பார்த்ததில் நீயா தனியாக விசாரம் பண்ணக்கூடாது, குரு உபதேசத்தோடு நீ விசாரம் பண்ணணும். ஹிதோக்திதா விசாரேண அர்த்தஸ்ய நிச்சயா திருஷ்டா. குருவினுடைய உபதேசத்தை துணை கொண்டு, அதே சமயம் நம்ம திங்க் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. குரு சொல்கிறதெல்லாம் சரின்னு கேட்டுக்கிறோன்னா அப்படி இருந்தால் ஞானம் வராது. அவர் சொல்கிற விஷயம் எனக்கு புரியறதா இல்லையான்னு நான் பார்க்கணும். புரியலைன்னா சுவாமி இன்னும் புரியலை, இன்னும் புரிகிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுங்கோ அப்படின்னு கேட்கணும். அப்போ அவரும் முயற்சி எடுப்பார். அப்போ திரும்ப அதுக்கு தான் இத்தனை கிளாஸ் எடுக்கிறோம். சப்ஜெக்டை பார்த்தா ஒன்று தான், இதே சப்ஜெக்ட் தான் திரும்ப திரும்ப விவேக சூடாமணியை படித்தாலும், எத்தனை உபனிஷத்தை படித்தாலும், எத்தனை பிரம்மசூத்திரத்தில் எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணி படித்தாலும் எல்லாம் என்னதுன்னா புத்தியை திருப்திப்படுத்துறது தான். பல கோணங்களில் இந்த உண்மையை சொல்லி ஒரே விஷயந்தான், மெய்ப்பொருள் ஒன்றே, அது நீயே, நீயே அது, அது நீயே, எல்லாம் அதுவே.
ஒன்றே இவ்வளவாக காணுகிறது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம். எல்லாம் ஒரே வஸ்து தான். There is no subject object division at all. சப்ஜெக்டாவது ஆப்ஜெக்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டாவது. சங்கராச்சாரிய சொல்வார் சர்வ காரக உபமர்தனம். சர்வ காரக உபமர்தனம்னு சொன்னால் ஆல் விபக்தி கேஸ்லாம் இருக்க எல்லாம் அவுட். ஃபஸ்ட்டு கேஸு, செகண்ட் கேஸு, தேர்ட் கேஸு, ஃபோர்த்து கேஸு அப்படின்னா என்ன தெரியுமோ? கிராமர். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, இதெல்லாம் செயலுக்கு தானே. ராமன் கிராமத்திற்கு போனான். ராமன்கிறது சப்ஜெக்ட், கிராமத்துக்குங்கிறது ஆப்ஜெக்ட், போனான்ங்கிறது வெர்பு. எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் இலக்கணம் தானே இது. அப்போ இதெல்லாம் செயலைத்தானே குறிக்கிறது. ராமன் கிராமத்திற்கு போனான். ராமன் வில்லால், வில்லின் துணை கொண்டு அம்பால் ராவணனை கொன்றான். அது கரணம். வில்லால் அம்பால் அப்படின்னா மூணாவது வேற்றுமை. கிராமம், கிராமத்திற்கு போனான். ராமன் லக்ஷ்மணனுக்கு வில்லை கொடுத்தான். ஏதோ ஒன்று கொடுத்தான், புத்தகத்தை கொடுத்தான் வச்சுப்போமே. ராமஹா லக்ஷ்மணாய தத்தவான். அப்போ ராமஹா வனாத் ஆகத்தவான், அஞ்சாம் வேற்றுமை. ராமன் வனத்திலிருந்து திரும்பி வந்தான். ராமஸ்ய பத்னி சீதா, ராமனுடைய மனைவி சீதை. ராமே சத்குணாக சந்தி, ராமனிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கின்றன. 7 வேற்றுமை. ஹே ராம மாம் ரக்ஷ, ஓ ராமனே என்னை காப்பாத்து. எல்லாம் சொல்லலாம். ஆனால் இத்தனையும் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இருக்கே, இதெல்லாம் என்னதுன்னா எல்லாம் வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் கிடையாது. இதுதான் திரும்ப 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 மனசுக்குள்ள ஆழமான மனசு கொண்டு போகிறதுக்கு தான் படிச்சுட்டே இருப்போம். இதெல்லாம் உலகத்தை இதுக்கு தான் வந்தோமா உலகத்துக்குங்கிறாங்க. இல்லை நான் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு, பங்களா கட்டுறதுக்கு, சொத்தெல்லாம் வாங்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த உடம்பை காப்பாற்றணும், இதுக்கு துணி வேணும், இதுக்கு சாப்பாடு வேணும். எதுக்கு துணி சாப்பாடுன்னு சொன்னால் என்னதுன்னா, இறைவனை வழிபடுவதற்காகவும் ஞானம் பெறுவதற்காகவும் நம்ம சொல்லுவோம். அவங்களாம் மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எத்தனை நேரம் தான் இதையே பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னா, எத்தனை நாள் தான் பணம் சம்பாதிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, பைத்தியக்காரத்தனமாக பேசாதீங்கிறான் நம்மளை. அப்போ அவனுக்கு என்ன தெரியுது? அதுக்கு தான் சாமியார்கிட்ட வராது. வந்தே ஆனால் நாங்கள் இப்படி தான் பேசுவோம். இல்லை, நாங்களே எத்தனையோ சாமியாரை பார்த்துருக்கோம். ஏதோ எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, விபூதி கொடுப்பாங்க, கயிறு மந்திரிச்சு கொடுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் புத்தி புத்தி புத்தின்னு அறிவையே பேசுகிறீங்களே. ஏதோ கொஞ்சம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்களேன், பாட்டெல்லாம் பாடுங்களேன். கொஞ்சம் பாட்டு விட்டால் கொஞ்சம் டான்ஸு, இப்படிலாம் பண்ணுறதை விட்டு இப்படியே போய் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆத்ம போதும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. உங்களுக்கு போர் அடிக்கலையா சுவாமின்னா? 35 வருஷமாக இதாப்பா பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு என்னத்துக்கு போர் அடிக்கிறது? நாளாக ருச்சி கூடுறதே தவிர குறையிலையே. அது பழச் சுவைஜன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். நாளாக வைராக்கியம் கூடுறது. இந்த இதில் படிக்கிற போது அவர் சொல்கிறார், இந்த யோகாரூடத்துவம் அப்படிங்கிறதுக்கு, யோகாரூடத்துவம் ஆசாத்தியங்கிறதுக்கு சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் சொல்கிறார், இதுதான் பரவைராக்கியம்ங்கிறார். நம்ம அங்கே படிச்சிருக்கோம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பரவைராக்கியம்ங்கிறது ஆத்ம ஜானத்தினால பரவைராக்கியம் சொல்லிருக்கோம். இவர் அப்படி சொல்லலை. ஏன்னா அந்த ஜீவாத்ம ஜானம் ஏற்கனவே இருக்கிறதுனால இவர் என்ன சொல்கிறார், சித்தசுத்தி அடைஞ்சு வைராக்கியம் அடைகிறோமே,
அதாவது மேலெழுந்த கர்மயோகத்தினால வர்ற வைராக்கியம்தான் பரவைராக்கியமா? அதாவது நிஷ்காம கர்மயோகத்தினால வர்ற வைராக்கியம் பரவைராக்கியம், சகாம கர்மயோகத்தினால வர்ற வைராக்கியம் அபர வைராக்கியம். ரொம்ப டெக்னிக்கல். அதாவது தர்மமாக உலகத்தில் சுகத்தை அனுபவிக்கிறவனுக்கு வர்ற வைராக்கியம் இருக்கே, பற்றற்ற தன்மை, அது அபர வைராக்கியம், கொஞ்சம் தாழ்ந்த வைராக்கியம். அதுக்கப்புறம் பயனில்லாமல் கர்மம் பண்ணினாத்தான் அபர வைராக்கியம் பரவைராக்கியமாக மாறும். புரியுறதா? இவரோட அப்ரோச் அழகாக சொல்கிறார். நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்தில் படிக்கிற போது படித்த அபர வைராக்கியம் பரவைராக்கியத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிறது. ஏன்னா இவர் இதே பரவைராக்கியம் சொல்லிவிடுறார். கரெக்டு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆக குருனுடைய உபதேசத்தினோட சேர்த்து இப்போ நம்ம ரெண்டு பேர் நம்ம என்ன நடந்துட்டுருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் சிந்திக்கிறீங்கன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இல்லை, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க ஆன்னு வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கோம்னா, நான் பேசுகிறத பார்த்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஜிக்ஞாசுவாக இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு கிளாஸுக்கு ஆர்வத்தோடு வர்றீங்க. நான் நம்பின்னு இருக்கேன் இவங்கள்லாம் மோட்சத்துக்காக படிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு. அப்போ நீங்கள் நான் சொல்கிற போது நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ நானும் யோசித்து பேசின்னு இருக்கேன், நீங்களும் யோசித்து உள்ளே வாங்கின்னு இருக்கீங்க, இடையில பேசாதிக்கு. அப்போ சிந்திச்சுட்டே நாம் ரெண்டு பேரும் சைமல்டேனியஸாக திங்க் பண்ணுறோம். நான் வாயை திறந்து சிந்திச்சுன்னு பேசுகிறேன், நீங்கள் சிந்திச்சுட்டு மனசுக்குள்ளே எல்லாத்தையும் குறிச்சுக்கிறீங்க. ஹிதோக்திதா விசாரேன, அதுக்கு தான் சொல்கிறேன். ஹிதோக்தி என் சைடு, விசாரம் அந்த சைடு. இதில் இன்னொரு விசேஷம், இந்த சாஸ்திர விசாரங்கிறது ஸ்ரவண மரண நிதித்தியாசனம்தான். முக்கியமாக இந்த இடத்துல ஸ்ரவணம். எப்படி டார்ச் லைட்டை அடித்து இது பாம்பு தான், இது கயிறு தான், பாம்பு இல்லை அப்படின்னு தீர்மானமாக தெரிஞ்சுக்கிறோமோ, அப்படி சாஸ்திரத்தை வைத்து கொண்டு நான் நிறைவானவன் தான், குறைவானவன் இல்லை. யாருமே குறைவானவர்கள் கிடையாது, எந்த மனிதனும் குறைவானவன் கிடையாது. குறையெல்லாம் மனிதன் குறையானவன் தான். ஆனால் மனிதன் எதனால் மனிதனாக இருக்கிறானோ அது நிறைவானது. மனிதன் என்னும் தன்மை நிறைவான உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நீ மனிதனா நிறைவான உணர்வா அப்படின்னு கேட்டால், நிறைவான உணர்வு மனித வடிவிலே காட்சி அளிக்கிறது. உணர்வு மனித அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மனிதன் உணர்வை நுகருகிறானா, உணர்வு மனிதனாக தன்னை உணர்கிறதா? உணர்வு மனித தன்மையை என்னதுன்னா அனுபவிக்கிறது. மனிதத்தன்மை உணர்வை அனுபவிக்கவில்லை, உணர்வு மனித உடம்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இது மாயா அனுபவம், மித்யா அனுபவம். நான் மனிதன் அப்படின்னு நான் சொல்கிற போது, நான்கிறது உணர்வு, மனிதன்கிறது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் மாயை, இது உண்மையல்ல. அதுதான் பாடம். இது திருடமாயிடுது. ஹிதோக்திதா விசாரேண. எதுக்கு இன்னொன்று சொல்ல வரணும்னு நினச்சேன். முக்கியமாக கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி, மூக்கு கண்ணாடி இல்லை, முகம் பார்க்குற கண்ணாடி. முகம் பார்க்குற கண்ணாடியை பார்க்கும்போது நான் புறத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் புறத்தில் இருக்கிற பொருளை பார்க்கலை, என்னத்தான் பார்க்குறேன். நான் பார்க்குறது என்னமோ புறப்பொருளை கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த புறப்பொருளில் இருக்கிற என்ன கண்ணால் பார்க்குறேன், பொட்டை சரி பண்ணிக்கிறேன், தலையை வாரிக்கிறேன், என்னவோ பண்ணுறேன். இது பாஹ்ய சரீரம், பாஹ்ய ஆதர்ஷா ஆர் தர்ப்பணா, இந்திரிய வியாபாரா
என்ன கரெக்ஷன் எங்கே பண்ணுறோம்? வெளியில் தான் பண்ணுறோம். உடம்பு வெளியில் எல்லாருக்கும் தெரிகிறது, கண்ணாடியும் எல்லாருக்கும் தெரிகிறது, கண்ணாடியில் தெரிகிற நிழலும் எல்லாருக்கும் தெரிகிறது, அதை திருத்திக்கிறதும் எல்லாருக்கும் தெரிகிறது. ஆனால் இது என்னது? விவேக சூடாமணி தர்ப்பணா, சாஸ்திர தர்ப்பணா. சாஸ்திர தர்ப்பணான்னு ஒரு புஸ்தகமே இருக்குது. அப்போ இந்த சாஸ்திர தர்ப்பணத்தை நான் பார்க்குற போது, இப்போ படிக்கிற போது என்ன பண்ணுறேன்னா, என்னத்தான் பார்க்குறேன்? எதை பார்க்குறேன்? இந்த உடம்பையா பார்க்குறேன்னா, உடம்புக்குள்ளே இருக்கிற நான் யாருன்னு பார்க்குறேன். இது யாரை பற்றி சொல்லுகிறது? இந்த உடம்பை பற்றியா சொல்கிறது? இல்லை, என்னுடைய இந்த உடம்புக்குள்ளே இருந்து கொண்டு இந்த உடம்பை எவன் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறானோ அவனை பார்த்து சொல்லுகிறது. இது உங்களுக்கும் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குது. அதை போய் சாமியை பார்த்து சொல்கிறது நினச்சிக்க கூடாது. ஒருத்தரும் இப்போ நீங்கள் பேசுகிறப்போ, நான் பேசுகிறப்போ என் வார்த்தை உங்களை பற்றி பேசுறது, என் வார்த்தை உங்கள் உடம்பை பற்றி பேசலை, உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற தத்துவத்தை பற்றி பேசுறது. உங்களை பற்றி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது சரிதானா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது. நீங்கள் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பெண்ணாக இருக்கேன், நான் இந்த ஜாதியை சேர்ந்தவளாக இருக்கேன், நான் ஒரு ஹியூமன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லைங்கிறேன். நீ வெளியில் தான் அப்படி இருக்கு, உள்ளுக்குள்ளே அப்படி இல்லை, நீ உணர்வாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறோம்? ஓஹோ, நான் தேவர், செட்டியார், முதலியார், கவுண்டர், ஆணு, பெண்ணு, மனிதன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இல்லறத்தில் இருக்கிறவ, மனைவி, அம்மா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம் அது உண்மை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் சுவாமி, இதெல்லாம் ரோல் தான், நான் உண்மையிலேயே இதெல்லாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற உணர்வாக இருக்கிறேன் சுவாமி, என்னை பற்றின கருத்தை நான் மாற்றிக்கிட்டேன். நான் யாரையும் உணர்வாக நிறைவானவங்களாக தான் பார்ப்பேனே தவிர நீ குறைவானவள் இல்லை. அந்த வள்ளாவது இல்லாவது இன்னாவது என்ன பண்ணுறது? ஒரு வார்த்தைக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நீ நிறைவானவள், முழுமையாக நீ மாத்திரம் இல்லை, உங்கள் மாமியார் நிறைவானவள், உங்கள் நாத்தனார் நிறைவானவள், யாருக்கும் ஒரு குறையும் கிடையாது. அதெல்லாம் வெளியில் இருக்கிறது. அவங்க சொல்கிற எந்த வார்த்தைக்கும் உண்மை கிடையாது. மாற்றி மாற்றி நம்மளும் பேசுகிறோம், அவங்களும் பேசுகிறாங்க. எல்லா வார்த்தையும் உண்மைன்னு நம்பிடாதே. இல்லை, என்ன இருந்தாலும் அவங்க அப்படி சொல்லிடக்கூடாதுல்ல சாமி அப்படின்னா, அவங்க நல்லா சொன்னா என்ன, எப்படி சொன்னான், நீ எதுக்கு அது ரியாலிட்டி கொடுக்குறேம்மா, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது சாமி, நான் இதில் இருந்தாலும் தாண்டி தான் வந்திருக்கேன். சரி, இது தெரிஞ்சு நீ அதை கட்டிட்டு அழப்பறையாகும்னா எதுக்கு இது? இல்லை, நான் விட மாட்டேன் அந்த கருத்தை. இல்லை, அப்படி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நாங்கள் எங்கேயோ போயிடுவோம் போல் இருக்கேன். எங்கேயும் போக மாட்டேன், நல்லா இருப்பேன், வீட்டிலே தான் இருப்பேன், நல்லா சமைப்பேன், சாப்பாடு போடுவேன், உற்சாகமாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன். அதே சமயம் என்னதுன்னா, அப்படியே இந்த வெள்ளரி பழம் இந்த நான் இது இருக்கேன், அந்த வெள்ளரி பழம் பழுத்தத்துக்கு பிறகு அந்த காம்பு அதுவும் ஒட்டிகிட்ருக்கும். ஆனால் தொட்டா அப்படியே வந்துடும். ஆனால் அது ஒட்டியிருக்கா பிரிஞ்சிருக்கான்னா, ஒட்டியும் இருக்கு பிரிஞ்சும் இருக்கு. அப்படி இருப்போம். ஒட்டி பிரிஞ்சிருக்கேன், பிரிஞ்சு ஒட்டி இருக்கேன், எப்படி வேணாலும் சொல்லிக்க. எவ்வளோ ஆனந்தம், எவ்வளோ பெரிய ரிலீஃப். இதுக்கு என்ன பண்ண? இது ஒன்றே ஒன்று, புத்தி தான். அறிவு 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 அறிவு. வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். இந்த அறிவு இருந்ததுன்னா ஏதாவது என்ன ப்ராப்ளம் நமக்கு? ப்ராப்ளத்துக்கே ப்ராப்ளம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கட்படும். வரிசையாக வருது சுவாமிஜி ப்ராப்ளம். வந்தால் வந்துட்டு போட்டுங்கிறார். அடுக்கி வரினும் அழிவிலான், அடிக்கடிக்கு 1 by 1 ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா வந்துட்டு போட்டுமே, ஃபேஸ் இட். தாங்க முடியலன்னு தாங்க பழகு.
என்ன தப்பு? நம்மளை காட்டிலும் எத்தனை பேர் இதை விட எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. நம்ம கஷ்டம்தான் நமக்கு பெருசு. ஓ ஹிதோக்திதா விசாரேண. எதுக்கு சொல்கிறேன்? இந்த சாஸ்திர தர்ப்பணம் சொன்னேன் இல்லையா, முதல்ல சாஸ்திர தீபம் திருஷ்டாந்தம் என்ன, அங்கே விளக்கு டார்ச்சு சொன்னோம். அப்புறம் என்னது, நம்ம முகத்தை திருத்திக்கிறதுக்கு நம்ம வெளியில் இருக்கிற கண்ணாடியை யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிற சப்தங்கள் தான் நம்மளை பார்க்குறது. சப்தந்தான் கண்ணாடி, சப்த ராசி. அந்த சப்தத்துக்கு இருக்கிற மீனிங், சொற்கள், அந்த சொற்களின் பொருள், அதுதான் கண்ணாடி. அதில் யாரை அதை என்ன பண்ணுறேன்னா, என் கண்ணால் எப்படி இந்த கண்ணாடியை பார்த்து என்ன திருத்திக்கிறேனோ, என் மூஞ்சியை திருத்திக்கிறேனோ, கண்ணாடி இது பண்ண மாட்டேன், வேணா க்ளீன் பண்ணுவேன். அது மாதிரி திரும்ப திரும்ப படிப்பேன். அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய புத்தி என்கின்ற கண்ணை கொண்டு, நான் என்னை சார்ந்திருக்கும் புத்தியின் என்கிற கண்ணை கொண்டு சாஸ்திரத்தின் சொற்களின் பொருளாகிய கண்ணாடியை பயன்படுத்தி நான் என்னை பற்றிய கருத்தை என் அறிவிலே மாற்றிக்கொள்கிறேன். அவ்வளவு, திருத்திக் கொள்கிறேன். என் புத்தியில் என்னை பற்றிய கருத்தை நான் என்னை பற்றிய கருத்தை நான் திருத்திக் கொள்ளும் அக்கணமே எல்லோரை பற்றிய எண்ணத்தையும் திருத்திக் கொள்கிறேன். ஒரே சமயத்தில் என்னை திருத்தி அமைக்க எல்லாரையும் நான் திருத்தி அமைச்சதை ஆயிடுறது. பெரிய விசேஷம் அது. ஆக ஹிதோக்திதா விசாரேண. அப்போ குருநாதர் என்ன பண்ணுறார்? குருவினுடைய உபதேசமெல்லாம் என்னது? சொற்கள்லாம் என்னவா இருக்குது? அதுதான் கண்ணாடி. கண்ணாடி மாதிரி அதில் நான் என்ன பண்ணுறேன்? என் புத்திங்கிற கண்ணை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் ஞான சக்ஷுஹு, அறிவு கண். அதனால எனக்கு என்ன வருகிறதுனா, அறிவு ஏற்படுகிறது. அறிவு கண் துணை கொண்டு எனக்கு அறிவு ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்தது தான் பார்த்தோம் நம்ம, அர்த்தஸ்ய நிச்சயா திருஷ்டா. அந்த மெய்ப்பொருளை பற்றிய தெளிந்த அறிவு ஏற்படுகிறது. விசாரேண திருஷ்டா, உறுதியான அறிவு வந்து விடுகிறது. வேறு எதுனாலையும் வராதுங்கிறார். எத்தனை ஸ்நானம் பண்ணினாலும் வராது. நிறைய கலசமெல்லாம் வச்சு நிறைய பிராமணர்கள்லாம் மந்திரம்லாம் சொல்லி திரும்ப திரும்ப அபிஷேகம் பண்ணினா ஞானம் வந்துடுமான்னா வராது. அதனால என்னன்னா, மனசுக்கு பக்குவம் வரும், புண்ணியம் கிடைக்கும், சித்த சுத்தி கிடைக்கும், அவ்வளவுதான். உட்காந்தா கிளாஸில் சித்த சுத்தி இருந்தால் வேதாந்தம் புரியும். ஆனால் அபிஷேகமே ஞானத்தை கொடுத்துடாது. எல்லா பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா புண்ணிய நதிகளுடைய ஜலத்தையும் கொண்டு வந்து அதில் எல்லாம் விட்டு மேலே கும்பத்தில் ஊற்றி, அதனால தான் நான் எல்லாருக்கும் தெளிக்க மாட்டேன்னு விட்டேன். ஏன்னா அதெல்லாம் வந்து அது ஒன்றுமே சம்பந்தமே இல்லாத இருக்கு. பகவானே தெளிச்சுட்டார் அன்னைக்கு எல்லாருக்கும் அற்புதமாக. அதுவும் வெயில் அடிச்சுட்டு மழை பெஞ்சால் அதுக்கு ரொம்ப மகிமை ஜாஸ்தி. எனக்கு மகா கும்பாபிஷேகத்தும் போது அது வெயில் அடிச்சுக்கிண்டே மழை பெஞ்சு, அது பகவானோட மகிமை. நம்ம பண்ணின கர்மா உத்தமமானதுங்கிறது நிரூபிக்கிறது மழை தான். அப்படி சுவாமியே வந்து பண்ணிட்டு போயிட்டார் எல்லாருக்கும் அபிஷேகத்தை தெரிஞ்சு. இங்கே இருக்கிறது வந்து அது சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. அக்னியில் இங்கே ஹோமம் பண்ணுறது வந்து சூரியனுக்கு போய் மழையாக பெய்கிறதுன்னு வேதமே சொல்கிறது. அக்னௌ பிராஸ்தாஹுதி ஆதித்யம் உபதிஷ்டத்தை ஆதித்யா ஜாயத்தே விருஷ்டிஹி. அப்படிதான் நடந்தது. சஹஸ்ரகலசாபிஷேகத்துக்கு அப்படி வந்தது. ஒரு ட்ரெஸ்லிங் வந்துட்டு போயிடுது. எனக்கு இதெல்லாம் நிமித்தங்கள், இதெல்லாம் விவகாரம். அதுவும் மித்யா, அது வேறு விஷயம். அது வந்துடுத்து போயிடுது. அன்னைக்கு தான் அது பார்த்தோம், அவ்வளோதான். அன்றைக்கி முடிஞ்சு போயிடுது. இப்போ எதுக்குன்னா, ஸ்நானத்தினால இல்லைப்பா. ஸ்நானம் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்நானம் வந்து வாட்டர் இருந்ததுன்னா H2Oங்கிறான். அதெல்லாம் வந்து இந்த ஹைட்ரஜன் நைட்ரஜன் எல்லாம் சேர்ந்துக்கிந்து ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்த உடனே அதெல்லாம் சொல்கிறோம் நாம். அதெல்லாம் இன்னெல்லாம் பாஷையில் அவங்க டெக்னிக்கலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அதை பார்க்கல. கங்கா தேவி இந்த நதியில் தான் வந்து
மார்க்கண்டே மகரிஷி ஸ்நானம் பண்ணியிருக்கார். இந்த நதியில் இந்த கங்கையில் தான் இவர் ஸ்நானம் பண்ணார். பீஷ்மர் ஸ்நானம், பீஷ்மரே கங்கா புத்திரன் அப்படிலாம் சொல்லி நம்ம பாவனை பண்ணுறோம். காங்கேயா சுப்பிரமணிய சுவாமி கங்கையில் தான் பிறந்தார். இதெல்லாம் ஆட்டிடியூட், பாவனை. அப்போ நம்ம அதை பார்க்குற போது அது தெய்வீகமாக பார்க்குறோம். எதை பார்த்தாலும் அதில் நம்ம ஆட்டிடியூடை ரொம்ப அழகாக பண்ணுறோம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், உடன்பாட்டு முறையிலான பாவனைகள், அது எவ்வளவு மனதிற்கு அமைதியை கொடுக்கிறது. ஆக ஸ்நானம் பண்ணுறதுனால வராதப்பா, விசாரேனன்னு அர்த்தம். ந ஸ்நானேன அர்த்தஸ்ய நிச்சயா திருஷ்டா, ஹிதோக்திதா விசாரேண ஏவ அர்த்தஸ்ய நிச்சயா திருஷ்டான்னு படிக்கணும். அடுத்தது என்னென்னா தானேன, எல்லாத்தையும் தானம் பண்ணுறது, எல்லாம் பசுமாடெல்லாம் தானம் பண்ணுறது, தங்கத்தை கொடுக்கறது, வைரத்தை கொடுக்கறது, என்னெல்லாம் கையில் இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்கறது, ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது, பள்ளிக்கூடம் கட்டுறது, ஆஸ்பத்திரி கட்டுறது, ஃபுல் ஆஃப் சேரிட்டிஸ். அதெல்லாம் பண்ணினா எனக்கு ஞானம் வந்துடுமான்னா, உனக்கு அந்த லோபங்கிற தோஷம் போகும். எல்லாத்தையும் நீயே வச்சுக்கிறதுங்கிற ஒரு தோஷம் இருக்கே, அது போகும். அந்த பணத்தினால ஒரு செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே, எல்லாருக்கும் இருக்குது. அது அவாய்டு பண்ண முடியாது. பணத்தினால தான் எனக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறோமே, எல்லாம் பகவான் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற எண்ணம் திருடமாயிடும். அந்த பாதுகாப்பின்மை உணர்ச்சி போயிடும். ஆக அந்த தானத்தினால் அது வேணால் கிடைக்குமே தவிர நான் நிறைவானவன் அப்படிங்கிற எண்ணம் வராது. இன்னும் நான் இவ்வளோதானே பண்ண முடிஞ்சு, இன்னும் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, பணம் இல்லையேன்னா. கொடுத்தாச்சு போருமே, தானம் பண்ணிகிட்டே இருக்கிறது அதுக்கு அடிக்ஷனாக விடாதுப்பா. கொடுக்க வேண்டிய காலத்தில் கரெக்டாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நான் அன்றைக்கே கொடுத்துருக்கலாமே நீ பின்னால் கவலைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த டிமானிட்டைசேஷன் ஆகாமல் இருந்தால் நிறைய கொடுத்துருப்போங்கிறாங்க. அது வச்சு என்ன பண்ணுறது? அந்த பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறது? அது தெரியாமல் போச்சுன்னா தெரியாமல் தான் போகும். அப்படி தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கவர்மெண்ட்டு விவேகமாக எல்லோ பண்ணி ஆகணும். தெரிஞ்சு பண்ணால் அப்புறம் அதுக்கு என்னதுக்கு கவர்மெண்ட்? ராஜ ரகசியம்னே சாஸ்திரம் சொல்கிறது. ராஜவித்யா ராஜகுஹ்யம் நம்ம படிக்கிறோம். அது அப்படித்தான் பண்ணி ஆகணும். அது தர்மம், அவங்களுடைய தர்மம், அது ராஜதர்மம். அது பிரஜா தர்மம் ராஜதர்மத்துக்கு ஒத்து போகணும். இல்லைன்னா ராஜதர்மம் தான் வெல்லும். குடிமக்களுடைய கடமை, அரசனுடைய கடமை ஒத்து போகணுமே. எங்கேயாவது முரண்பாடு இருந்ததுன்னு சொன்னால் ஏதோ பிரச்சனை வரத்தானே செய்யும். தானத்தினால மோட்சம் இல்லை, அதான் தானத்தினால ஞானம் இல்லைங்கிறீங்க. ஞாபகம் வச்சுங்க, மோட்சத்தை பற்றி விட்டுருங்க. தானத்தினால முதல்ல சொல்லிட்டார், சித்தஸ்ய சுத்தயே கர்ம நது வஸ்தூபலப்தயே. கர்மத்தினால மோட்சம் இல்லை, ஞானம் இல்லை, ரெண்டும் தெரியணும். அப்புறம் என்னென்னா 100 தடவை, 100கணக்கான தடவை பிராணாயாம சதேனவா. பிராணாயம் அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததா பரே பிராணாபானகதி ருத்வா பிராணாயாம பராயணாக. நான் நிறைய பிராணாயாமம் பண்ணுறேன், மனசை கட்டுப்படுத்துகிறேன்னா நல்லது. உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும். ஆனால் ஞானம் வரணும்னா படிக்கணும். ஸ்கூலில் போய் இப்போ ஸ்கூல்லேயே சேர்க்காம பையனை குழந்தைங்களெல்லாம் உட்காருங்க, எல்லாரும் மூக்கை பிடிங்க, பிராணாயாமம் பண்ணுங்க. என்ன இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் நாலெட்ஜ் வந்துருச்சா, கெமிஸ்ட்ரி நாலெட்ஜ் வந்துருச்சான்னு கேட்டால் வருமா? கெமிஸ்ட்ரி நாலெட்ஜு, ஃபிசிக்ஸ் நாலெட்ஜு வரணும்னு சொன்னால், ஹிஸ்ட்ரி நாலெட்ஜ் வரணும்னா ஒழுங்காக போய் வாத்தியார்கிட்ட படி. பிராணாயாமம் பண்ணியானா கான்சன்ட்ரேஷன் வரும். கான்சன்ட்ரேஷன் வச்சுன்னு குருக்கிட்ட போய் படிக்கணும். இந்த லௌகிக வித்தியை எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். என்னை பற்றின செல்ஃப் நாலெட்ஜுக்கும் நிறைய பேர் அப்படி நினச்சுன்னு விட்டாங்க. இதுக்கு தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டாங்க. அதுக்கு ஒரு பிரமாணம், சாஸ்திர பிரமாணம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க. பாவம், படிச்சுட்டு சொன்னால் பரவாயில்ல, படிக்காமையே ஒரு கற்பனையிலேயே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சில குருமார்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட அவங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறதுனால அவர் தப்பாக கைட் பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. போகும், நாம் தப்பாக இவங்களை வழி நடத்துகிறோன்னு அவருக்கும் தெரியாது, நாம் தப்பாக வழி நடத்தப்படுறோன்னு இவங்களுக்கும் தெரியாது.
ஏன்னா அவர்கிட்ட ஃபெய்த். ஏன்னா எல்லாம் அவங்க பார்க்குறது என்னென்னா மிராக்கிள். அவர்கிட்ட போயிட்டு வந்தேன், வீட்டில் கல்யாணம் ஆச்சு. அவர்கிட்ட போயிட்டு வந்தேன், எங்களுக்கு எங்கிருந்தோ வர வேண்டிய பணமெல்லாம் வந்தது. இதை சொல்லியே அஜ்ஞானத்தை விருத்தி பண்ணுறது. அங்கே போயிட்டு வந்தேன், இது நடந்தது. அங்கே போயிட்டு வந்தேன், என்னெல்லாம் என் வாழ்க்கையில் ஆச்சரியம் நடந்தது தெரியுமா சுவாமி. பிளெஸ்ஸிங்ஸ் போயிட்டு வந்தோம், ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சுட்டோம் சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் பை ப்ராடக்ட், அதெல்லாம் மெயின் ப்ராடக்ட் கிடையாது. அது மெயின் கிடையாது லைஃப்பில். விஸ்டம், ஞானந்தான் முக்கியம். அது நிறைய பெரிய பெரிய மகான்களே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய உண்மையான உபதேசத்தை விட்டுடுறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற இந்த அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு தெரியாமையே நடக்கிறது. நம்மள்டே யாரெல்லாம் என்னெல்லாமா சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியாமையே நடக்கிறது. அதுக்கு நம்ம தான் காரணம்னு கூட தெரியாது. அவன் புண்ணியமும் காரணமாக இருக்கலாம். இல்லை அதெல்லாம் ஏன் புண்ணியமே கிடையாது எனக்கு தெரியும்னா, ஏன்னா நீ ஈஸ்வரனா, உன் புண்ணியம் இல்லைன்னு உனக்கு தெரியறதுக்கு. நீ எந்த ஜென்மாவில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கியோ தெரியாது. கஷ்டப்படுறதுக்கு காரணம் பாபங்கிற போது சுகப்படுறதுக்கு காரணம் புண்ணியம் தானே. அது எல்லாம் நிமித்தமாக இருக்கலாம். அவன் பிளஸ்ஸிங்ஸ் சொல்லிக்கோ, தப்பு இல்லை. ஆனால் இப்படியே போய் இதில் அடிக்ட் ஆகிடாது. இண்டிவிஜுவாலிட்டியை திரும்ப திரும்ப ஸ்ட்ராங் பண்ணாது. மகான்கள் பேரில் இந்த சித்திகளை ஏற்றுறது, இந்த மிராக்கிள்ஸு, அப்புறம் ஒரு அனுபவத்தை சொல்கிறது. அவரை போய் பார்த்தேன், பாடம் நடந்துகிட்டே இருந்ததா, அவர் ஏதோ பேசிட்டு இருந்தார், ஒன்றும் புரியலை, ஆனால் எனக்கு சமாதி வந்துடுத்துங்கிறான். இப்போ சொல்கிறேன், எனக்கே சமாதி வரல, கேட்குறவனுக்கு சமாதி வந்துடுத்து. பரவாயில்லை, நல்லது தான். ஏதோ ஒரு ஸ்ரத்தை, சுவாமிகள் பெரிய மகிமை உடையவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். அவருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், நீ தான் மகிமையோட, நீயும் நானும் 2 பேரும் ஒன்றுப்பா. இந்த மகிமையில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். என் மகிமையிலையும் எனக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கும், உன்னோட மகிமையிலையும் உனக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஏற்றத்தாழ்வு இருக்கிற மகிமையில் மனம் வைக்காதே, மெய்ப்பொருளை நினை. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. உள்ளம் உள்ளது உணரின், ஓர்த்து உணரின், என்ன குறள் இது? ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின், உள்ளம் உள்ளது உணரின், இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணருமானால் ஓர்த்து கவனமாக தியானம் பண்ணி அப்புறம் ஜன்மாவே கிடைக்கிற ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. ஒருதலையா பேர்த்துள்ள பிறப்பு வேண்டா, வராதுங்கிற. மற்ற ஈண்டு வாரா நெறி. சரி, அதனால் 100கணக்கான பிராணாயாமல் நீ என்ன யோகா சொல்லுப்பா. நான் சொல்லிட்டேன் இல்லையா, காலம்பரை 1000 யோகா சொல்கிறாங்க எல்லாரும். நமஸ்கார யோகா, ஜப யோகா, என்னெல்லாமோ so many மெத்தட்ஸ் இருக்குது ஃபார் லிபரேஷன். லிபரேஷனுக்கு ஒரே தான் வழி. என்னதுன்னா நான் அறிவை பெறுவது தான் வழி. அது எதை பற்றின அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். முக்தியை பற்றிய அறிவு, நிறைவை பற்றிய அறிவை பெறுவதை தவிர வேறு வழி இல்லை. நான்ய பந்தா வித்யதேயனாயா, வேதம் சொல்லுகிறது. இதற்கு வேறு வழியே இல்லை. மன தூய்மை அடைய ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கின்றன. ஆனால் உண்மையை உணர ஒரே வழிதான் இருக்கிறது. மன தூய்மையையே நிறைவு முக்தி என்று நினைத்து கொள்ளாதே. மன தூய்மை, மனமே உண்மையல்லங்கிற போது மனத்தில் தூய்மையாவது அழுக்காவதுன்னா எப்படி? ஆனால் மன தூய்மை பெற்றால்தான் இந்த உண்மையை உணர முடியும். எப்படி? மன தூய்மை பெற்றால்தான் மனத்தின் தூய்மையையோ தூய்மையின்மையையோ மதிக்காத ஒரு தன்மை வரும். எனக்கு மனசு சுத்தமாக இருக்குது, எனக்கு மனசு சுத்தமாக இருக்குது. இதுக்கு முன்னால் சுத்தம் இல்லாமல் இருந்தது. அப்போ எப்போ வேணாலும் அசுத்தம் வருமா வராதான்னா மேபி வரலாம். இப்போ நீ மனஸ் ரெண்டுமே உண்மை இல்லைன்னா, நீங்கிறது எதை சார்ந்து இருக்கோ அதானே அத்தியாச பாஷை. நான் நீ ரெண்டையும் ரிமூவ் பண்ணு தானே சொல்லணும். தூக்கத்தில் நானாவது நீயாவது. தாய்மானவர் சொல்கிறார் இல்லையா, எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. உள்ளதும்
இல்லதுமாய் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்ட எல்லாம், நீ பார்க்குற ஒன்று, நீ என்னெல்லாம் ஆப்ஜெக்ட் அதெல்லாம் தள் என சொல்லி ஐயன் அவர் எப்படி அவர் நிலையில் இருக்கிறார் அது மாதிரி என்னை ஆக்கிட்டார்கள். ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தைப்பார். ஆக எத்தனை பிராணாயாமம் பண்ணினாலும், எத்தனை கோயிலில் எத்தனை ஸ்நானம் பண்ணினாலும், மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர்பர். இது கொஞ்சம் கடினம், இது ரொம்ப மோசமாக கூடா ஒழுக்கத்தில் வருது கடைசி குறள். அதாவது மனசுக்குள்ளே வண்டி அழுக்க வச்சுட்டுருக்கான் இவன். போய் அப்பப்போ நிறைய தரம் குளிக்கிறானான், குளித்து விபூதியெல்லாம் வச்சுக்கிறான். தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், குளிக்கிறானே தவிர அவன் மனசு இன்னும் சுத்தமாகலை. எப்படி அனுபவத்தில் சொன்னாரோ தெரியாது. மறைந்தொழுகு மாந்தர் பலர், பலர்னு வேறு போட்டார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. மனத்தது மாசாக மாண்டார், செத்துட்டான். இருக்கிற போதே மனசில் அழுக்கு இருந்தாலே அவன் செத்தவங்கிறார். மனசில் தூய எண்ணங்கள் இல்லை. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். இது எதுக்கோ இந்த கான்டெக்ஸ்டுக்கு இல்லை சொன்னேன். ஸ்நானம் எத்தனை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனால் சுத்தமாகிடும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்ம கங்கா சிந்து சரஸ்வதி யமுனா ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பக்கெட் ஜலமோ பைப்போ நம்ம கண்ணை மூடி கங்கை யமுனை எல்லாம் நினச்சிக்கலாமே, கற்பனை பண்ணிக்கலாமே. அதெல்லாம் பாவத்தை போக்கக்கூடிய புண்ணிய மகா நதிகள். அதெல்லாம் நினைத்து கொண்டு அதிலெல்லாம் கங்கா சிந்து சரஸ்வதி யமுனா கோதாவரி நர்மதா காவேரி சரையூர் மகேந்திரதனயா சர்மண்வதி வேதிகா க்ஷிப்ரா வேத்ரவதி மகாசுர நதி க்யாதா யா கண்டகி பூர்ணா பூர்ணஜலை சமுத்திரசகிதாக குர்வந்துவோ மங்களம். குர்வந்து மே மங்களம், குர்வந்து சர்வேஷாம் மங்களம், எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அதுக்கு பலன் இருக்குது. அந்த தூய எண்ணத்துக்கு அவ்வளவு வலிமை, கெட்ட எண்ணத்துக்கு வலிமை ரொம்ப. அதனால தான் சொல்கிறான், நீ நாசமாக போயிடுன்னா பயமாக இருக்கு இல்லையா? ஐயோயோ இப்படி வார்த்தை வந்து கொடுத்து இந்த மாதிரி வார்த்தை சொல்லிவிட்டாங்களே, அது பலிச்சுட்டா என்ன பண்ணுறது, பயம் வருது இல்லையா? அது மாதிரி நல்ல எண்ணங்களுக்கு நிறைய சக்தி இருக்குது. நல்ல எண்ணங்கள் ஏன்னா நம்ம எந்த ஒரு உணர்ச்சியோடு சொல்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு நல்ல எண்ணங்களை நல்ல உணர்ச்சியோடு சொல்கிற சக்தி வர்றதில்லை பாவம். ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அந்த உணர்ச்சி பூர்வமாக தீய எண்ணங்களை வெளிப்படுத்தி விடுறாங்க. நீ நல்லா இருப்பியா அப்படின்னா இதழ் அவ்வளோதான் போச்சு. கஷ்டம்தான். ஏன்னா நமக்கு தாங்கிக்க முடியல துக்கத்தை, உடனே அது அப்படியே உள்ள மனசுக்குள்ளே சகிச்சிக்க முடியல. அப்படி இருந்தால் உள்ளுக்குள்ளே அது மனசு கெட்டுதாகிடும். அதனால் வார்த்தையை கொட்டிடும். அப்புறம் கடைசியில் என்னென்னா அப்படி சொல்லியிருக்க வேண்டாமோ அப்படின்னு அப்புறம் பின்னால் நினைப்போம். அது எல்லாருக்கும் இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. என் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் அது இருக்கத்தான் இருக்குது. சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் அப்படிலாம் இருக்குது. இருக்கட்டும், இது இன்னும் முடியவே மாட்டேங்கிறது. ந ஸ்நானேன ந தானேன பிராணாயாம சதேனவா ந ஞான பிராப்தி விசாரேண ஏவ அர்த்தஸ்ய பரமார்த்த வஸ்துனா நிச்சய திருஷ்டான்னு அர்த்தம். திருடஞான சித்தி. திருடஞான சித்தி திரும்ப திரும்ப படிக்கிறதுனால, வேதாந்தத்தை குரு கிட்ட உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறதுனால தான். இதோட இந்த விஷயம் கொஞ்சம் பூர்த்தி ஆகிறது. இருந்தாலும் தகுதியை பற்றி சொல்கிறார். ஏன்னா நான் 8வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் இப்போ சொன்னதெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் சில விஷயங்களை நுணுக்கமாக சொல்கிறார், பார்ப்போம். அர்த்தஸ்ய நிச்சயோ திருஷ்டः விசாரேண ஹிதோக்திதः ந ஸ்நானேன ந தானேன பிராணாயாம சதேன வா
அர்த்தஸ்ய நிச்சயோ திருஷ்டः விசாரேண ஹிதோக்திதः ந ஸ்நானேன ந தானேன பிராணாயாமசதேன வா.